ஒரு வருஷமாவே அண்ணாமலை புதிய கட்சி புதிய கட்சின்னு அவர் தரப்பே அப்பப்போ இது போடுவாங்க, யூடியூப்ல போடுவாங்க புதிய கட்சி அப்படிங்கிற விஷயங்கள். பிஜேபியுடைய பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணார் மாதிரி தான் தெரியுது. அவர் சொல்றத காரணம் என்னன்னா, டிசம்பர்லயே நான் பிஜேபியில வெளியே போறேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது பிஜேபி அவருக்கு பர்மிஷன் தரல. ஸோ ஒரு 6 மாதம் அவர் எலெக்ஷனை முடிச்சுட்டு பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கலாம். ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது காமன் மேன் பார்ட்டி. இது அதே மாதிரி இதில் வாரிசுகளுக்கு வேலையே இல்லை. எம்எல்ஏக்களாக இருந்தால் குறிப்பிட்ட காலம்தான், அதுக்கப்புறம் எம்பி தொடர்ந்து ஒருத்தரே இருக்கணுங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிங்கிறார். இவர் அண்ணாமலை 6 வருஷமாக இருந்தார். அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு பிஜேபியில்? தனிநபர் துதிப்பாடிட்டு தானே ஒரு கூட்டம் இருந்துச்சு. அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சா இல்லையா? அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அமித்ஷா ஃபங்க்ஷன்ஸ்லையும் அண்ணாமலை பேரை சொல்கிறப்ப ஒரு கூட்டம் கத்துறது, இதெல்லாம் என்ன பேர்? இதுக்கு என்ன பேர்? தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம எல்லோருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. அது எல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இருந்து கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனால் அதே கல்ட் பாலிடிக்ஸ். நாம அதில் இருக்க போறது இல்லை. பிஜேபியில இருந்து கிட்டத்தட்ட எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு, இன்னும் சொல்ல போனால் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சம்பாதித்து விட்டு நீங்க வெளியே போய் அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. உண்மையா இல்லையா? இன்னைக்கு அவர் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க 1000 கோடி சம்பாரிச்சிட்டாரு, 1500 கோடி சம்பாரிச்சிட்டாங்கன்னு. இன்றைக்கி அவர் விமர்சனம் பண்ணுற ஆட்கள் பிஜேபியிலே எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அவருக்கு ஒரு ஆசை என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த விஜய் ஆட்சி பிடிச்சிட்டாரு, ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதை தாண்டி வேற என்னமா இருக்குது? பெரிய மாற்றத்துக்கான விஷயம் வேற என்னவா இருக்கும்? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா தானே இனிமேல் அரசியல் அப்படின்னு அதிலே ஆரம்பிக்கிறார். இன்ஸ்டா லைவ்ல ஆரம்பிக்கிறார் வாழ்க்கை, அரசியல் ஆல்பா எல்லாத்தையும் நாம அதுதான் அவர் ஈஸியா பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு வார் ரூம் தான் போதும் இருக்க, ஒரு பசங்களை ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணோம்னா போதும், நம்மளும் சிஎம் ஆயிரலான்னு ஒரு கனவுல இறங்கி அடிக்கிறாரு. The permanent leaders, permanent MLAs, permanent ministers, permanent MPs, அதை நம்ம உடைக்க போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சாதாரணமா இல்லை, பிஜேபியும் சாதாரணமா அவரை அனுப்பியிருக்காது. ஒரு அஜெண்டால இறங்குறார், அவ்வளோதான். அஜெண்டால சில விஷயங்களோட இறங்குறாரு. இது கண்டிப்பாக 100% பிஜேபியோட பி டீம் தான். நீங்கள் போய் நன்றி சொல்லிட்டு வந்துடுறங்கிறதெல்லாம் வேலை இல்லை. டெல்லியில் தமிழ்நாட்டில் ப்ரெஸ் மீட்டு பார்க்கல, டெல்லியிலேயே உட்காந்து இன்னைக்கு என்னை பொறுத்தவரை அவருடைய ராஜினாமா ஏன் உடனே ஏற்றுக்குச்சு பிஜேபி? இதெல்லாம் ட்ராமா மாதிரி இல்லையா? விஜயோடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்கு அண்ணாமலை அனுப்பியிருக்கு பிஜேபி. தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். திரு அண்ணாமலை ஒரு 4 நாளாக ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தினாரு. கடைசியில் இப்போ கட்சியை விட்டு விலகி ஃபர்ஸ்ட் ஒரு இயக்கத்தை இப்போ துவங்கியிருக்கிறேன், அரசியல் மயப்படுத்திட்டு நான் கட்சியை துவங்குறேன், வரக்கூடிய ஜெனரல் எலெக்ஷன்ஸில் நம்ம கட்சி போட்டியிடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடம் 1/2 மணி நேரம் அந்த காணொலி ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை எதிர்பார்த்ததான்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 வருஷமாவே அண்ணாமலை புதிய கட்சின்னு அவர் தரப்பே அப்பப்போ இது போடுவாங்க, அதாவது செய்தி ஒன்று போடுவாங்க, வெப்சைட்டில் போடுவாங்க, திடீர்னு யூடியூப்ல போடுவாங்க புதிய கட்சி அப்படிங்கிற விஷயங்கள். பிஜேபியுடைய பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணார் மாதிரி தான் தெரியுது. அவர் சொல்றத காரணம் என்னன்னா, டிசம்பர்லயே நான் பிஜேபியில வெளியே போறேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது பிஜேபி அவருக்கு பர்மிஷன் தரல. ஸோ ஒரு 6 மாதம் அவர் எலெக்ஷனை முடிச்சுட்டு பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பிஜேபிக்கு. ஸோ இதன் தொடர்ச்சியாகவே சரி அண்ணாமலை ரைட் போகலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்ததா அவர் சொல்கிறத பார்த்தா அப்படி தெரியுது. பட் நமக்கு கிடைச்ச தகவல் அப்படி இல்லை. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அண்ணாமலை ஃபஸ்ட்டு பிஎல் சந்தோஷ் மூலியமாக தான் அவர் பிஜேபிக்குள்ளே வர்றார். ஸோ பிஎல் சந்தோஷை பார்த்து சொல்கிறாரு,
அப்பயே பிஎல் சந்தோஷம் கூட ஒன்றும் அது வந்து யாரும் பர்மிஷன் நான் ஒன்றும் தர முடியாதுப்பா, எதாக இருந்தாலும் ஹோம் மினிஸ்டரை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறதன் அடிப்படையில் தான் நேற்று வந்து அகில இந்திய தலைவரை பார்த்து ஒரு ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துருப்பாரு போல் இருக்கு. அந்த லெட்டரை வாங்கிட்டு இல்லை இது நீங்கள் அங்கே போய் கொடுத்துருங்க, அமித்ஷாட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அமித்ஷா வந்து ஒரு பெருசாக அவருடைய இந்த பேச்செல்லாம் பெருசாக அவர் வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நீ வெளியே வந்து வெளியே போகிறதுக்கு பல காரணங்களை தேடுறீங்க. நான் நீங்கள் பிஜேபியில் இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, நீங்கள் கல்ட் பாலிடிக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கல்ட் பாலிடிக்ஸை வந்து எனக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார். இது காமன்மேன் பார்ட்டி இது. அதே மாதிரி இதில் வந்து வாரிசுகளுக்கு வேலையே இல்லை. எம்எல்ஏக்களாக இருந்தால் குறிப்பிட்ட காலம்தான், அதுக்கப்புறம் எம்பி தொடர்ந்து ஒருத்தரே இருக்கணுங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிங்கிறாரு. இவர் அண்ணாமலை ஒரு 6 வருஷமாக இருந்தார். அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு பிஜேபியில்? தனிநபர் துதி பாடிட்டு தானே ஒரு கூட்டம் இருந்துச்சு. அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சா இல்லையா? தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை இல்லைன்னா அவ்வளோதான். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அமித்ஷா ஃபங்க்ஷன்ஸ்லையும் அண்ணாமலை பேரை சொல்கிறப்ப ஒரு கூட்டம் கத்துறது, இதெல்லாம் என்ன பேர்? இதுக்கு என்ன பேர்? இது சரியா இருக்குமா? அது நீங்கள் இது வந்து பிஜேபிங்கிறது ஒரு தத்துவம் அடிப்படையில், சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்த ஒரு கட்சி. அந்த கட்சியில் நீங்கள் அதில் சித்தாந்தம் தான் முக்கியத்துவமே ஒழிய தனிநபர் முக்கியத்துவம் பெருசாக கிடையாது. அதுதான் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையும் கூடாது வச்சுங்க. அப்படி இருக்கும்போது என்ன விட்டா ஆள் இல்லைங்கிற மாதிரி ஒரு இமேஜை நீங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தது உண்மையா இல்லையா? குறிப்பாக உங்களை ஏற்றுக்கொள்ளாத பலரையும் ஓரம் கட்டிங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? இப்போ சீனியருங்கிறவங்க யாருமே இல்லையே. பாஜகவுடைய தமிழ்நாட்டில் பாஜகவுடைய நிலைமை என்ன மாதிரி இருந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு பாஜகவை வளர்த்தவர்கள் இன்னைக்கு எங்க இருக்காங்க? அட்லீஸ்ட் ஒரு கௌரவப்படுத்தியாவது வைக்கணும்ல. நீங்க வந்து பதவியிலேயே கொடுக்கணும், அவங்களுக்கு தான் எம்எல்ஏ கொடுக்கணும், எம்பி கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அதை தாண்டி நீங்க கட்சி பொறுப்புகள் கூட யாருமே இல்லையே. அண்ணாமலை டீம்னு தனியா ஒரு டீம் வந்தது, நீங்க ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டீங்க. அதுல உங்களுடைய முக்கியத்துவம், நீங்க தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு இமேஜை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது, நீங்க அதை மறுக்க முடியாது. அண்ணாமலை இதெல்லாம் மறுக்க முடியாது. வார் ரூம் வச்சிருந்தீங்களா இல்லையா? 2 இடங்கள்ல, கோயம்புத்தூர்ல ஒன்று வச்சிருந்தீங்க, சென்னை அடையாறுல வச்சிருந்தீங்களா இல்லையா? அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நீங்க தனியா வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இதெல்லாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மறுத்துட்டு இப்போ திடீர்னு இது ஒரு காமன் மேன் பார்ட்டி, இது இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று வச்சு, அந்த ட்ரைனிங் சென்டரின் அடிப்படையில் நீங்கள் வந்து பதவி எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங் சென்டரில் சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுக்கு தான் எம்எல்ஏ எம்பி. இப்படியே ஒரு சூழ்நிலை எல்லாம் நீங்கள் ஏன் இதுக்கு பிஜேபி வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் அந்த சித்தாந்தம் அப்பயே வந்திருக்கலாமே? அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் 2020 அந்த சமயத்துல என் கட்சியில இணைன்னு சொன்னாரு. உண்மை என்னன்னு சொல்றாரு. இது ரஜினிகாந்த் தான் அது கேட்கணும், உண்மை என்னன்னு வச்சுங்களேன். ஒன்று. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு உங்க ஒரு அடித்தளத்தை வைத்து அண்ணாமலைங்கிறது யார், அண்ணாமலைங்கிற ஒருத்தர் யாருங்கிறத பிஜேபியில இருந்து கிட்டத்தட்ட எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு, இன்னும் சொல்ல போனால் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சம்பாதித்து விட்டு நீங்க வெளியே போய் அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. நீங்க உண்மையா இல்லையா? இன்னைக்கு அவர் வந்து பெரிய லெவல்ல சொல்றாங்க, இன்னைக்கு சொல்றாங்க 1000 கோடி சம்பாதிச்சிட்டாரு, 1500 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு இன்னைக்கு அவர் விமர்சனம் பண்ற ஆட்கள் பிஜேபியிலே எவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ. உண்மையா இல்லையா? அது வந்து இது சம்பந்தமான அவருடைய வருமானம் பல மடங்கு ஆயிடுச்சு, வசூல் பண்ணிட்டாரு, சம்பாதிச்சிட்டாருன்னு அடிப்படையில் தான் பிஜேபி அவரை ஒதுக்கிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க இப்பயும் பிஜேபியில் இருக்கிறவங்க சொல்றாங்க, விமர்சனம் பண்றாங்களே. இதுக்கெல்லாம் அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு? என்னமோ புதுசா நேற்று வரைக்கும் வந்த வரைக்கும் கிடைச்ச இருந்த மாதிரியும், ஏங்க நீங்க எல்லா ரஃபேல் வாட்சி கிட்டத்தட்ட ஆல் ஓவர் வேர்ல்டுல ஒரு 50 பேர்ட்ட தான் இருந்தது வாட்சில், ஒரு வாட்சை நீங்க கட்டியிருந்தீங்க. அப்போ என்ன நீங்க சிம்பிளா இருந்தீங்க, காமன் மேனா வாழ்ந்தீங்க பிஜேபியில் இருக்கப்ப. இப்போ நீங்க ஒரு புதிய பார்ட்டியை உருவாக்கி அது எப்படி காமன் மேன் பார்ட்டின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ என்னை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே ஒரு எய்ம் பண்ணிட்டாரு.
தனக்கு ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி இனிமேல் நம்ம தனியாக எதுக்கு பிஜேபியில் இருந்துக்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிப்போன்னு ஒரு ஆசை அவருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்துருச்சு. பட் பிஜேபி பர்மிஷன் தரல. பட் இன்னும் கூட இது தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது பாஜக எந்த அளவுக்கு அவர் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. என்கரேஜ் பண்ணுவாங்களா? எப்படி அவர் அதுதான் மோடி வாய்ப்பு. அமித்ஷாவையும் பார்த்து பேசியிருக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னா, உங்க பி டீமா நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லலாம். நீங்க வெளியில என்ன சொல்றீங்க இன்னைக்கு? திமுக மாதிரி, அண்ணா திமுக மாதிரி நான் பாஜக விமர்சனம் செய்வேன், அந்த அந்த பார்வையில தான் பார்ப்பேன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் சாத்தியமானு தெரியாது. கேட்டேன் என்னன்னா, இது ஒரு நாகரிகம், நன்றி சொல்லிட்டு தான் நான் வெளியே வரணுங்கிறதுனால தான் நான் வந்து எல்லாத்தையும் நன்றி சொல்லிட்டு வருவேன். கண்டிப்பா கிடையாது. நன்றி சொல்றதுனா கடிதத்திலேயே நன்றி சொல்லலாமே. இந்த கடிதத்தை எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாமே. ஏதோ ஒரு விளக்கத்தை சொல்றதுக்காக நீங்க போயிருக்கிறீங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு வர்றீங்க, அதுதான் உண்மை. இது அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இருந்து டெல்லியில் உட்காந்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுடைய ஒப்புதல் அடிப்படையில் நீங்கள் வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்றீங்க. ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுங்க. சரி, நீங்கள் தனிநபர் விமர்சனம், நீங்கள் யார் யாரை தனிப்பட்ட முறையில் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தமிழக அரசியலில் ஒரு நாகரிகமே இல்லாமல் விமர்சனம் பண்ணவர் நீங்கள் தான். சமீபத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் கூட ஒரு உதயநிதியாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், முன்னாள் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், அவர் விமர்சனம் பண்ணாத நபர்கள் யாராவது, எடப்பாடி பழனிசாமியை என்ன விமர்சனம் பண்ணீங்க? எல்லாத்தையும் தனிநபர் தாக்குதல்லாம் நம்பர் 1 நீங்கள் தான். இன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு பெரிய லெவலில் என்ன சொல்றது, பெரிய தன்னை புனிதராக நினைச்சுக்கிட்டு, புனிதராக உருவகப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லி, இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு தெரியல. நான் அப்படிதான் நினைக்கிறேன். வரக்கூடிய தேர்தலெல்லாம் போட்டிடுவார் அப்படின்னா, இப்ப 5 தொகுதிகள் வந்து காலி இடமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல ஏதேனும் அவர் வந்து கேண்டிடேட் போடுறதோ அல்லது அவரே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? எப்படி பார்க்க? கண்டிப்பா கண்டிப்பா 100% நடக்கும். பட் என்னை பொறுத்தவரை 5 தொகுதிகளில் அவர் இறங்க மாட்டாரு. படித்த இளைஞர்கள் அப்படின்னு, ஆமா, படித்த இளைஞர்கள் அப்படின்னு அடிப்படையில் அந்தந்த தொகுதியை சேர்ந்து சிலரை நிறுத்தி தன்னுடைய பலம் என்னன்னு காட்டணுங்கிறதுக்கான விஷயங்கள். அவருக்கு ஒரு ஆசை என்ன, 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச விஜய் ஆட்சி பிடிச்சிட்டாரு, ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதை தாண்டி வேற என்னமா இருக்கும்? பெரிய பெரிய மாற்றத்துக்கான விஷயம் வேற என்னவா இருக்கும்? அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா தானே இனிமே அரசியல் அப்படின்னு அதுலயே ஆரம்பிக்கிறார். இன்ஸ்டா லைவ்ல ஆரம்பிக்கிறார் வாழ்க்கை, அரசியல் ஆல்பா எல்லாத்தையும் நாம வந்து அதுதான் அவர் ஈஸியா பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு வார் ரூம் மட்டும் தான் போதும் போல் இருக்க, ஒரு பசங்களை ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணோம்னா போதும், நம்மளும் சிஎம் ஆயிரலான்னு ஒரு கனவுல இறங்கி அடிக்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. நான் அப்படிதான் சொல்றேன் நான். ஆமா சார், இந்த 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் டிவிக்கே இருந்துச்சு. மற்ற கட்சிகளுக்கு போதிய மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்கல. ஸோ அப்போ இனி மூவிங் ஃபார்வர்டு தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு தனி பெரும் கட்சியா வர விட்டுறக்கூடாது. அப்போ கூட்டணி கட்சிகளுடைய பங்களிப்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் கடந்த 2018 78 சீட்டு காங்கிரஸ் வாங்கிச்சு, கிட்டத்தட்ட 39 சீட்டு மதசார்பற்ற ஜனதாதள் வாங்கிச்சு. மதசார்பற்ற ஜனதாதளத்தில் குமாரசாமி தான் இப்போ முதலமைச்சர் ஆனாரு. அந்த மாதிரி ஏதேனும் நம்ம ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சு ஓட்டை பிரிப்போம். ஏஐஏடிஎம்கேவை தொடர்ந்து பலவீனப்படுத்திருக்காரு திரு அண்ணாமலை. அப்போ ஏடிஎம்கேனோட ஓட் பேங்கை நல்லா உடைப்போம், ஏடிஎம்கே கட்சி நம்ம பின்னுக்கு தள்ளுவோம். 2வது டிஎம்கே இருக்கு. டிஎம்கே இப்ப நாம ஒரு இளைஞர்களை ஈர்க்கிறோங்கிற பேர்ல இரு திராவிட கட்சிகள் இப்ப அது இருக்கக்கூடாது. இப்ப டிவிக்கேன்னு வந்துருச்சு, அது எந்த அளவுக்கு கொள்கையில பிடிப்பா இருக்குங்கிறது நம்ம இனிமேதான் செயல்பாடுகளை வச்சுதான் தீர்மானிக்க போறோம். இப்ப அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா அண்ணாமலை அப்படின்னு ஒரு வந்துருச்சு அப்படின்னா, திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கறத அகாம்ப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் பாஜக மூலம் அண்ணாமலை. நம்ம திராவிடத்தை பத்தியே பேசல. நீங்க அண்ணாமலையோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா இந்த திராவிடம்ங்கிற விஷயத்தையே இல்லை, புரியுதுங்களா? அவர் தனித்துவம்னு பேசிட்டு இருக்காரு. பட் தேசிய பார்வையோட மாநில கட்சிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டே இருக்கார். அவருடைய இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்லயும் அந்த வார்த்தை இருக்கு. இன்னைக்கு பேசும்போது அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு அவர். தேசிய பார்வையுடன் கூடிய ஒரு மாநில அமைப்பு, மாநில கட்சி
அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாருன்னு வச்சுங்களேன். தமிழனா இந்தியனா அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆமா, விளக்கம் சொன்னாரு. நான் ஒரே ஒரு விஷயம் வைக்க மாட்டேங்க, ஒரு சின்ன நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கும் இதே தான் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அவருடைய பார்வையில். எப்போ விஜய் வந்து டிவிகேயா டிஎம்கேயா அப்படின்னு ஒரு இமேஜை ஏற்படுத்தும் போது, அதாவது விஜய்க்கா ஸ்டாலின் சாரா அப்படிங்கிற ஒரு இமேஜ், இவர் என்ன பண்ண போறாரு, பேச போறாரு, இனிமே விஜயா அண்ணாமலையா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை கொண்டு போய் வேற மாதிரி ஒரு ட்ரெண்டு செட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படிதான் நான் பார்க்கறேன். அவருடைய பேச்சும் போது பார்த்தா இனிமே அரசியலுங்கிறது நானா விஜயான்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மையத்தை ஏற்படுத்தி இறங்கி பேச போறாரா, அதற்கு அதை நோக்கி அவர் பயணம் பண்ண போறாரான்னு தெரில. ஏன்னா என்னை பொறுத்தவரை இனிமே அவர் கொஞ்ச நாளைக்கு டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே எல்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டு விஜய் மட்டும் டார்கெட் பண்ணுவார். காரணம் அப்போதான் விஜய் அதிமுகலையும் திமுகலையும் உள்ள ஆட்கள் பரவாயில்லையே விஜய் அட்டாக் பண்ணுறாப்புலையே, அண்ணாமலை நம்மளையும் கூட அந்த அளவுக்கு இல்லையேங்கிற ஒரு மனசை ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் லாபம் எடுக்க ட்ரை பண்ணுறாரான்னு தெரியல. இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அண்ணாமலை சாதாரணமெல்லாம் இறங்கியிருக்க மாட்டார், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அவருடைய விஷயம் அதுதான், ஒரு சாதாரணமாக இல்லை. பிஜேபியும் சாதாரணமாக அவரை அனுப்பியிருக்காது, ஒரு அஜெண்டாவில் இறங்குறார், அவ்வளோதான். அஜெண்டாவில் சில விஷயங்களோட இறங்குறாரு. இது கண்டிப்பாக 100% பிஜேபியோட பி டீம் தான். நீங்கள் போய் நன்றி சொல்லிட்டு வந்துடுறங்கிறதெல்லாம் வேலை இல்லை. டெல்லியில் வந்து தமிழ்நாட்டில் ப்ரெஸ் மீட்டு பார்க்கல, டெல்லியிலேயே உட்காந்து இப்போ இன்னைக்கு வந்து என்னை பொறுத்தவரை அவருடைய ராஜினாமாத்தை ஏன் உடனே ஏற்றுக்குச்சு பிஜேபி? இதெல்லாம் ட்ராமா மாதிரி இல்லையா? முந்தானத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு தேசிய தலைவர்கிட்ட, அதுக்கப்புறம் அமித்ஷாட்ட பார்க்குறாரு, அங்கே டெல்லியிலே உட்காந்து பேசுகிறாரு, நான் இதை தான் பேச போகிறேன், இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்று. எங்கேயாவது பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருத்தருடைய ராஜினாமாவை தேசிய தலைமை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி நீங்கள் அறிவிப்பு பார்க்குமா? இப்போ நினச்சி பாருங்க, அது எந்த பொறுப்பும் இல்லை. ஐக்கியம் அவரு முன்னாள் மாநில தலைவர், அவ்வளோதானே, வேற எந்த பொறுப்பும் இல்லை, பெரிய உறுப்பினர் நினைக்கிறேன். சரி ரைட்டு, செயற்குழு உறுப்பினர்னு வைங்க. அப்படிப்பட்டவர் போய் எல்லாத்தையும் பார்த்து நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறதையும், அதில் வந்து தேசிய தலைமை வந்து அதை எடுத்துக்கிட்டு அண்ணாமலையை நாங்கள் விடுவிக்கிறோன்னு சொல்கிறதும், இது எல்லாமே ஒரு ஒரு லைனில் பார்க்கும்போது ஏதோ ஒரு ட்ராமா மாதிரி தானே தெரியுதுன்ற நான். அதாவது தன்னை ஒரு செக்யுலர் பர்சன் போலவும், அதாவது இப்போ முன்னாடி பாருங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரு 100 years பிஃபோர் எப்படி இருந்துச்சு பாருங்கண்ணா, ஒரே சித்தாந்தம் ஒரே அடிப்படை அது வந்து இருக்கக்கூடாதுண்ணா, காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செக்யுலரிசம், கம்யூனிசம், சென்ட்ரிக், இந்த மாதிரி பல விஷயங்களை அடுக்கிறாரு. அது வந்து என்ன தன்னை முன்னிலைப்படுத்த வர்றாருன்னு நான் புரிஞ்சுக்க வரேன். அப்படின்னா நான் ஒரு மதத்துக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு இதுக்கோ கிடையாது, நான் எல்லாருக்குமானவன், அந்த மூலுக்கு வந்துருங்க, நான் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல நீங்க மைனாரிட்டி வாக்குகள் இல்லாம யாராலையும் சக்சஸா அரசியல் பண்ண முடியாது, இதை போய் சொல்லியிருப்பார், இதை பேசியிருப்பார். இப்ப ஈவன் இன்னைக்கு இந்த 2026 தேர்தலுடைய விஜயோடைய வெற்றியும் கூட ஒரு மைனாரிட்டி வாக்குகளோட கணிசமான ஒரு பிரிவின் காரணமாக தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து பிஜேபினாவே தமிழ்நாட்டில் இந்துத்துவ கட்சிங்கிற மாதிரி இருக்கு, ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அதை தாண்டி நான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு அஜெண்டாவில் இறங்கி ஒர்க் பண்ணுறாரு. இப்போ கண்டிப்பாக பாருங்கள், மைனாரிட்டியில் உள்ள கிறிஸ்தவர் ஒருத்தரை முஸ்லீமில் ஒருத்தரை நிர்வாகியாக போட்டு, இவன் தான் இப்போ நீங்கள் இடைத்தேர்தலில் கூட திருச்சி கிழக்கில் ஒரு கிறிஸ்தவரை போடலாம். இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமாவோட தான் இருக்கும். இதெல்லாம்க்கான விஷயங்களை பண்ணி, ஸோ இல்லை சும்மா சொல்லக்கூடாது, மதச்சார்பன்மை இல்லாத ஒரு அருமையான ஒரு விஷயத்த, மதத்தை பார்க்காம அண்ணாமலை ஒரு புது அரசியல் பண்ணுறாருங்கிற ஒரு இமேஜை ஏற்படுத்தி இதன் மூலம் பாஜகவுக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்படிதான் நம்ம சொல்லணும். இது புதிய மாற்றமான அரசியலாக இருக்குமானா எனக்கு ஒரு சந்தேகம் தான். என்ன போய் பாஜக தலைமையிட்டையும் ஆர்எஸ்எஸ்டையும் சொல்லிட்டு வெளியே வந்தவுடனே அவங்க ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹைப் ஏற்படுத்துறாங்க பாருங்க, அண்ணாமலையுடைய ராஜினாமா ஏற்பு அப்படின்னு. இந்த ஹைப் கூட பாஜகவோட ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த ஹைப் கிடைக்கும். அதுதான் நான் சொல்றேன். நீங்க சாதாரண ஒரு தேசிய செயற்குழு உறுப்பினர்
இல்லை ஏதோ ஒரு பெரிய லெவலில் யாரா இருந்தாலும் ரிசைன்மெண்ட் போனால் ரிசைன்மெண்ட் போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதானே. ம். அதை ஒரு பிரேக்கிங் நியூஸாக போடுற அளவுக்கு ஒரு இமேஜ்னா இது ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு பெரிய பேக்ரவுண்டோட இறங்கி அண்ணாமலை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். யாருமே விமர்சனம் கூட வைக்கல அவர் மேல. கட்சியை விட்டு போறீங்களே. அதுதான் நான் சொல்றேன். இது எல்லாமே எப்படிங்க ஒத்துக்குவாங்க? எந்த தலைவர் ஒத்துக்குவார்? நான் இந்த கட்சியை விட்டு போய் வேற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற ஒருத்தரை ஓகே போயிட்டு வாப்பான்னு வாழ்த்து சொல்லி யாராவது அனுப்புவாங்களான்னு கேட்குறான். எந்த கட்சியாவது அனுப்புமா? அது குறிப்பிட்ட பாஜக அனுப்புமா? பாஜக. உடனே ஒரு பெரிய தலைவர் வந்த உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்குள்ள உடனே மாநில தலைவராக்கி நீ என்ன வேணா நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்ட ஒரு தலைமை இப்போ திடீர்னு சரி சார் இப்போ எனக்கு இது ஒத்து வரல, இந்த செட்டப் சரியா இருக்காது, நான் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு நான் ஜெயிச்சு உங்களை கொண்டாடுறேன் எப்படி சொல்ல முடியும்? அவங்களே சொல்ல இது எல்லாமே கிட்டத்தட்ட பிஜேபியோட ஐடியாவை தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலைங்கிற ஒரு நபரை வைத்து பிஜேபி அடுத்த ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். சோ இப்ப இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள்ல யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது. அதே ஏன்னா 3 டஃப் கார்னர் ஃபைட் வரும். ஏன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இப்படின்னு இருக்கும்போது ஏஐடிஎம்கே மூவிங் ஃபார்வர்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அது ஒரு வட தமிழக கட்சியா சுருங்குதா, கொங்கு மண்டல கட்சியா சுருங்குதா, அதை பொறுத்து அவங்களோட காய்கள் நகர்த்தப்படுமா? இப்போ நம்ம ஒரு தேசிய கட்சிகளுக்கு எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும். ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது தான் அவங்களுக்கு பலம். நீங்க மாநில கட்சி எப்பயுமே தனி பெரும்பான்மை வாங்கி நீங்க ஆட்சி அமைக்கும் போது அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்காது. ஸோ அவங்க எப்பயுமே அந்த கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்துல தான் தேசிய கட்சிகள், அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும், கூட்டணி அவங்களை சார்ந்த ஒரு கூட்டணி கட்சிங்கிறப்ப அவங்கள எப்படி வேணாலும் மாற்றிக்குவாங்க, அவங்கள இந்த உருவப்படுத்துவாங்க அவங்கள. இப்போ இதே பிஜேபி 4 எம்எல்ஏவோட சேர்ந்த இந்த ஆட்சியா விஜய் ஆட்சி இருந்திருந்தால் பிஜேபியுடைய சூழ்நிலை எப்படி நினைச்சு பாருங்க. கட்சியை உடைச்சி அடுத்த நிமிஷம் பிஜேபி தலைமையிலான ஆட்சியாவே மாறிடும். ஸோ அதனால கூட்டணி ஆட்சிங்கிறது தான் தேசிய கட்சிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த விஷயத்தில். அண்ணாமலை அந்த ஒரு மனநிலைக்கு நல்லாவே தெரியுது, அவருக்குமே தெரியுது. இன் ஃபியூச்சரில் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஒரு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியாது. ஸோ கூட்டணி ஆட்சிங்கிறப்ப நம்ம இப்போ 10 தொகுதி ஜெயிச்சா கூட போதும், நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்போ இவர் சொல்லி துரை வைக்க ஒரு ஆசை இல்லையா, ஆதங்கமாக இருக்காரு. நாங்கள் 2 பேர் ஜெயிச்சு தானே எங்களுக்கு அப்படிங்கிற அதுக்கான சூழ்நிலை இதெல்லாமே ஒரு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லாம் ஒரு பெரிய அஜெண்டாவாக தான் நான் பார்க்குறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ அவரோட அல்டிமேட் எய்ம் தான் இப்போ என்னவாக இருக்கும்? தமிழ்நாட்டில் இப்போ விஜய்ங்கிற ஒரு சக்தி ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு வயா அந்த சோசியல் மீடியாஸ், இந்த ஜென்சிகளுடைய அந்த விவகாரம் இப்பெல்லாம் பேசப்பட்டு வருது. அதே ஃபார்முலாவை இவரும் ஒன்று கொண்டு வராது. விஜயோடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்கு அண்ணாமலை அனுப்பியிருக்கு பிஜேபி, புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு செட்டப்ல இளைஞர்களுடைய வாக்கு விகிதம் அங்கிட்டு போகக்கூடாதுங்கிறத ஸ்டாக் பண்ணி அடுத்த கட்டணம் இன்னொரு கட்சி அதிமுகங்கிற ஒரு கட்சியிலேருந்து ஆட்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க விஜய்கிட்ட போகாது, அதை நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டுறதுக்கு அண்ணாமலைங்கிற ஒரு நபரை கொண்டாந்து யாருக்கு நிப்பாட்டுறீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் விஜய்கிட்ட போகிறதுக்கு அண்ணாமலைகிட்ட போனீங்கன்னா ஒரு பொறுப்பு வாங்கலாம்ல, அடுத்த கட்டத்துக்கு வர்றாருல்ல. ஸோ அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பிஜேபி. அப்படிதான் நான் பார்க்குறேன். விஜய் பெரிய பலம் ஆயிடக்கூடாதுங்கிற விஷயத்துக்காக அண்ணாமலைக்கு அடுத்த அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்கு பிஜேபி. அதுதான் அது புதிய கட்சி. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரைனிங் சென்டர் போடுறாரு. இதெல்லாம் புதிய அரசியல், அது இதெல்லாம் சொல்கிறாரு. பார்ப்போம். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணக்குக்கு ஒரு 1,00,000 பேர் வந்தாங்கன்னா அந்த 1,00,000 பேருக்கு ட்ரைனிங் சென்டரில் கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் இப்போ 1,00,000 பேருக்கு கூட்டிகிட்டு வர போகிறீங்களா? என்ன புரியுதில்லை எனக்கு. இப்போ ட்ரைனிங் சென்டரு அப்துல் கலாம் பேரில் கோயம்புத்தூரில் ஒரு ட்ரைனிங் சென்டர்னு சொல்கிறாரு. உங்கள்கிட்ட மெம்பர் ஆக போகிறது. அப்போ அது ஏதோ ஒரு அமைப்பு, அது பேர் சொன்னார், வெப்சைட்டு என்ன வெப்சைட் அது, வி த லீடருங்கிற .orgங்கிற அந்த வெப்சைட்டில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுங்கிறாரு. இந்த 1,00,000 பேர் ரெஜிஸ்டர் ஆகுறாங்க. அந்த 1,00,000 பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் கட்சி கொண்டாடுவீங்களா? இல்லை தேர்தலுக்கு மட்டும்தான் ட்ரைனிங்கா? ஒன்றும் புரியலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுவும் ஒரு செட்டப் தானே. விஜய் அப்படி தானே ஆரம்பித்தார். ஒரு ஆப் தானே, ஆப்பில் தானே உறுப்பினர்களை சேர்க்க ஆரம்பித்தார். ஸோ இதெல்லாமே கிட்டத்தட்ட விஜய்க்கு செக் வைக்கிறதுக்கு அண்ணாமலையுடைய
ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பித்திருக்கிறது பிஜேபி. எந்த அளவுக்கு சக்சஸா இருக்கும்? ரஜினியோட பங்களிப்பு ஏதேனும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைக்கு எனக்கு தெரியாத ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரஜினியெல்லாம் கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் காலங்கிறது எல்லாமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு சினிமாக்களை எல்லாத்தையுமே முடிகிற டைமில் இருக்க போய் இப்போ போய் அரசியலில் போய் சரியாக சக்ஸஸ் இல்லைன்னா இன்னும் தனக்கான பேரை இன்னும் கெட்ட பேரை அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை ரஜினி. புரியுதுங்களா? இப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தாங்கி பிடிச்சி அண்ணாமலையை கொண்டு போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரஜினிக்கும் ஒரு இமேஜ் போயிடும்ல, டேமேஜ் ஆகிடும்ல. இவர் வேணா பயன்படுத்திக்கலாம், ரஜினி அதை பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டாருன்னு என்னுடைய. நிச்சயமா சார். அண்ணாமலையினுடைய அந்த புதிய இயக்கம் அது கட்சியாக பரிணாமம் அடையும், வரும் தேர்தல்களில் அது போட்டியிடும் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அந்த காணொளி சம்பந்தமாக பல பின்னணி அரசியலை வந்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.